நம்ம முத்து பார்த்துட்டிங்கன்னா சிந்தாமணி தான் இந்த மீனாவை வந்து காசெல்லாம் ஆட்டி போட்டு அவளை அடிப்படை வச்சு தான் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அது வந்து வாய் வார்த்தையை கண்டுபிடிச்ச நம்மளால் பார்த்திங்கன்னா அது ஆதாரத்தோடு நிரூபித்தா தான் எல்லோரும் நம்புவாங்கன்னு சொல்லிட்டு முத்து பார்த்திங்கன்னா ரவியும் ஸ்ருதியும் பார்த்திங்கன்னா கூட்டு சேர்த்துக்கிட்டு கேம் மாதிரி பண்ணி அவளை எப்படியான மாட்ட வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பிளான் பண்ணுறாரு. அதுக்காக பார்த்திங்கன்னா ரவியும் ஸ்ருதிக்கிட்டையும் பார்த்திங்கன்னா நீங்கள் 2 பேரும் பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரெய்டு வர மாதிரி நடித்து அவங்க வீட்டுக்கு போங்க. அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் செக் பண்ணால் மீனாவை எடுத்துன்னு போன பணம் எப்படி மஞ்சள் பையில் தானே இருக்கும். என்னோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் அவள் கண்டிப்பாக அந்த மஞ்சள் பையை கூட தூக்கி போட்டுருக்குமா. மஞ்சள் பையோடு சேர்த்து தான் சுற்றி வச்சுருப்பாங்க. அப்படி அந்த பணம் இருந்துச்சுன்னா அதை மட்டும் நைஸாக கொண்டு வந்துருங்க. அதை வச்சு நம்ம சிந்தாமணியை மாட்ட வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல. சரி, ஐடியாலாம் வந்து சூப்பராக தான் இருக்குது. ஆனால் இதனால் வந்துட்டு எதனா இதாகிடுச்சுன்னா ஏன்னா வந்து நம்ம அப்படியெல்லாம் ரெய்டு போனால் வந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்சுன்னா நம்மள போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி ரவி சொல்ல. உடனே ஸ்ருதியுமே வந்துட்டு முத்து சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் வந்து நீ சொல்கிறதும் கரெக்டு தான். யாரானு தெரிஞ்ச இதாகும் தான். ஆனால் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம இதை வச்சு பிடிச்சிடலாம் இல்லையா. அதனால் முத்து சொல்கிற ஐடியா பிரகாரம் நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி ஐடியா கொடுக்க சரின்னு சொல்லிட்டு ரவியுமே ஒத்துக்கிறாரு. அதுக்காக பார்த்திங்கன்னா என்ன வேலையும் செய்கிறாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா கூட இருக்கிற 4-5 பேரை சேர்த்துக்கிட்டு ஒரு 10 பேரை பார்த்திங்கன்னா சிந்தாமணி வீட்டுக்கு ரைடு போகிற மாதிரி போகிறாங்க. அங்கே போய் நாங்கள் இது மாதிரி ரைடு வந்திருக்கோம், உங்கள் வீட்டை சோதனை போட வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சிந்தாமணிகிட்ட சொல்ல. என்ன கண்ணு திடீர்னு என்ன இருக்குது, நான் ஏன்னா அவ்வளோ பெரிய மனுஷியா, நான் ஏதோ மண்டபத்தில் சின்ன சின்ன ஆர்டர்லாம் எடுத்து செஞ்சுட்ருக்கேன், என் வீட்டுக்கு போய் ரைடு வந்திருக்குங்களே, போய் யாரானு பெரிய ஆள் வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி அவங்கள துரத்தி விட. நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க, உங்கள் மேலே தான் சில கம்ப்ளைண்ட்டெல்லாம் வந்திருக்கு, நீங்கள் நிறைய பேர் ஆர்டரெல்லாம் தட்டி பறிக்கிறீங்களா, அதுவும் நிறைய ஏமாற்றி காசு சம்பாதிக்கிறது எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அதனால தான் செக் பண்ண வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியும் வேறு வழி இல்லாத ஒத்துக்கிறாங்க. ஸ்ருதி ரவியும் பார்த்திங்கன்னா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ணுங்கள், மஞ்சள் பையில் எதனா பணம் இருந்தால் எட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே வீட்டுக்கு எல்லா முடுக்கிலும் தேடிட்டு இருக்க. ரவியுமே பார்த்திங்கன்னா அங்கங்கே தேடுறாரு. அப்படி பார்த்திங்கன்னா போய் ஒரு ட்ராவை திறக்க. அங்கே பார்த்திங்கன்னா மஞ்சள் பையோட ஒரு பண்டில் இருக்குது. அதை பார்த்தோன்னே ரவி பார்த்திங்கன்னா இது என்ன இருக்குன்னு எடுத்து பார்த்தா அதில் கட்டுக்கட்டாக பணம் இருக்குது. உடனே இது எடுத்து வந்து ஸ்ருதி கிட்ட சொல்ல, முத்து சொன்னது கரெக்டு தான், இவ தான் அந்த காசை அடிச்சிருக்கா பாரு, மீனாக கொண்டு போன மஞ்சள் பை உட்பட எப்படியே சுற்றி வச்சுருக்கா, இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கோவத்தில் சிந்தாமணிக்கிட்ட கேட்க போக. உடனே ரவி இந்த தடுத்துட்டு, இப்போ போய் கேட்காது, இதுதான் வந்து நம்ம ஆதாரத்தோடு நிரூபிக்கணும், அதனால் வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சின்ன கேம் ஐடியா கொடுக்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஸ்ருதியும் அதை அப்ளை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.